நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்கு உள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். வாருங்கள். ஆமென். நாம் இனி நிந்தைக்கு உள்ளாய் இராத படிக்கு. இவ்வளவு காலம் நிந்தையை அனுபவித்தோம். இனிமேல் நிந்தையை அனுபவிக்காத படிக்கு என்ன செய்ய வேண்டும்? எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டும். எருசலேம் சமாதானத்தினுடைய வீடு, தேவனுடைய வீடு. அல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எருசலேம் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் நிந்தைக்கு உள்ளாகாத படிக்கு, அவமானத்துக்கு உள்ளாகாத படிக்கு, வேதனைக்கு உள்ளாகாத படிக்கு, துன்பத்துக்கு உள்ளாகாத படிக்கு நாம் என்ன செய்வோம்? எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். இப்பொழுது எருசலேமிலே ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். மகா தீங்கையும் மகா நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் மகா தீங்கையும் மகா நிந்தையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் நிந்தையை அனுபவிக்காதபடி, இனிமேல் தீங்கை அனுபவிக்காத படிக்கு. அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டுமா? எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டும். இன்றைக்கு கட்ட வேண்டிய ஒரு நேரம். அல்லேலூயா. நாம் நிந்தையை அனுபவித்த நாட்கள் போதும், தீங்கை அனுபவித்த நாட்கள் போதும். ஆமென் சொல்லலாமா? இனிமேல் நிந்தைக்கு பதிலாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நாம் எருசலேமின் மதில்களை என்ன பண்ண வேண்டும்? கட்ட வேண்டும். இந்த எருசலேமின் மதில்கள் புதிதாய் கட்டப்பட வேண்டியது அல்ல. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு மதில், ஏற்கனவே கட்டப்பட்ட மதில் தான். ஆனால் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த அற்பமான யூகம் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடான கற்களுக்கு உயிரை கொடுப்பார்களோ? எருசலேமின் மதில், எருசலேமின் மதில் கற்கள் என்னாகிவிட்டது? என்னாகிவிட்டது? மண்மேடானது, சுட்டெரிக்கப்பட்டது, சாம்பலாய் போனது. அதற்கு இவர்கள் என்ன செய்ய முடியுமா? இவர்கள் உயிர் கொடுக்க முடியுமா? சுட்டெரித்து போடப்பட்ட கற்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. இதற்காகத்தான் நெகேமியா ராஜாவினுடைய அரண்மனையிலே இருந்து எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா எருசலேமுக்கு எதற்காக வந்தான்? அலங்கத்தை கட்ட. சரிதான். சுட்டெரித்து போடப்பட்ட கற்களுக்கு உயிரை கொடுக்க நெகேமியா ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து எருசலேமுக்கு வந்தான். அல்லேலூயா. எருசலேம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு
சுட்டெரித்து போடப்பட்டிருக்கிறது. தீங்கை அனுபவிக்கிறார்கள். அடுத்தது அவமானத்தை சகிக்கிறார்கள். இதற்காகத்தான் நெகேமியா என்கிற இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் அங்கே பரலோகத்திலே பிதாவுக்கு சமமாய் இருப்பதை விட்டுவிட்டு இந்த பூலோகத்திற்கு சுட்டெரித்து போடப்பட்ட கற்களாகிய நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எருசலேமின் மதிலை கட்ட வேண்டும். இது நெகேமியாவினுடைய திட்டம், நெகேமியாவினுடைய வாஞ்சை. எப்படி ஆகிலும் எருசலேமின் மதிலை என்ன பண்ண வேண்டும்? கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் கட்டுவதற்கு நெகேமியா புதிய கற்களை கொண்டு வரவில்லை. அந்த கற்கள் எங்கே? எந்த கற்கள் மண்மேடாய் போனதோ அதே கற்களை தேடி எடுத்து அதற்கு ஜீவனை கொடுத்து அதே கற்களாலே மீண்டும் கட்டினான். ஆமென். சொல்லுங்களே பார்க்கலாம். கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், நீ குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே உன்னோடு பேசுவேன். அவன் கையிலே களிமண் என்ன ஆயிற்று? கெட்டு போனது. அவன் கெட்டு போனது என்று சொல்லி அதை தூக்கி எறியாமல் கெட்டு போன அந்த களிமண்ணை மீண்டும் திருத்தமாய் என்ன பண்ணினான்? அதை செய்தான். ஆமென். இன்றைக்கு நாம் தான் எருசலேம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அனுபவங்கள், அநேக காரியங்கள் எப்படி போய்விட்டது? கெட்டு போனது, மண்மேடாய் போனது. இதற்காக தேவன் நம்மை தூக்கி எறியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நினைச்சிருந்தா நீ எதுக்குமே என்ன பண்ண மாட்ட, எதுக்குமே ஒத்து வரவே மாட்ட. ஆகையினாலே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தனை என்ன பண்ணுகிறேன்? கர்த்தர் கொண்டு வருகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்ப உன்னை உனக்கு ஜீவனை கொடுக்கிறவர். திரும்ப உன்னை அதே இடத்திலே கர்த்தர் வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். உடனடியாய் அடுத்த வசனம், பூமியானது கெட்டு போனது. ஹல்லேலூயா. உடனே அந்த சிருஷ்டிக்கும் வல்லமையுள்ள கடவுள் வேறொரு பூமியை என்ன பண்ணல? வேறொரு பூமியை என்ன பண்ணல? வேறொருவரை உண்டாக்க. எது கெட்டு போனதோ அதையே திரும்ப உண்டாக்குற கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம தூக்கி எறிகிறவராய் இருந்திருந்தா இன்றைக்கு நம்முடைய நிலைமை எங்க இருக்கும்? எங்கேயோ இருந்திருப்போம். ஆனாலும் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மீண்டும் திருத்தமாய் நம்மை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்கள், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 ராஜாக்கள் 18. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை என்ன பண்ணினானா? செப்பனிட்டான். ஆமென். எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை என்ன பண்ணினான்? பாருங்கள், எலியா பலிபீடத்தை கட்டுகிற பொழுது அங்கே இருந்த பலிபீடம் என்ன ஆயிற்று? எலியா பலி செலுத்துவதற்கு முன்னதாய் அந்த இடத்திலே ஒரு பலிபீடம் என்ன சிஸ்டர், ஒரு பலிபீடம் இருந்தது. அது ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த பலிபீடம் என்ன ஆயிற்று? இடிந்து போனது. எலியா
என்ன வந்து பார்க்கும் பொழுது பலிபீடம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? தகர்க்கப்பட்டது. பாருங்கள், அது எதனாலே தகர்க்கப்பட்டது என்று சொல்லி ஆராய்ச்சி இல்லை, வேதமும் என்ன பண்ணல, சொல்லல. ஆனால் அதே பலிபீடத்தை அவன் என்ன பண்ணினான் சிஸ்டர்? கட்டினான். அந்த பலிபீடத்திற்கு எலியா எங்கேயோ இருந்து வேற கற்களை என்ன பண்ணல. அப்படின்னா எந்த கல்லு எந்த இடத்துல இருந்து விழுந்ததோ அதே கல்லை எடுத்து அதே இடத்துல என்ன பண்ண வேணும்? வைக்க வேணும். அல்லேலூயா. சாலமோன் ஆலயத்தை கட்டுகிற பொழுது சுத்தி வார்ப்பு இவைகளின் சத்தம் பாருங்க, இவைகள் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல செய்யப்பட்டது. அப்படின்னா என்ன? அந்த ஆலயத்தினுடைய பிளான் திட்டத்தை கல்லு வெற்ற இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? என்ன பண்ணப்பட்டது? என்ன செஞ்சாங்க சொல்லுங்களேன். இங்கே ஆலயம் கட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிரம்மதேசத்துல கல்லு வெட்டுறாங்க. அங்கே கல்லு வெட்டுறவங்கிட்ட போய் என்னத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம்? இந்த பிளானை கொடுத்திருக்கிறோம். அங்கே கல்லு வெட்டுறவன் எப்படி வெட்டுகிறான்? நாம் கொடுத்த அந்த பிளான் திட்டத்தின்படி என்ன பண்ணுகிறான்? வெட்டுகிறான். அப்போ அந்த கல்லை கொண்டு வந்தா இடத்தை மாத்தி என்ன பண்ண முடியாது? வைக்க முடியாது. அந்த கல்லு கீழே விழுந்தா என்ன என்ன செய்ய என்ன பண்ண முடியும்? வேணும். எந்த இடத்துல இந்த கல்லு முதல் இருந்ததோ அதே இடத்துல அந்த கல்லை அங்கே வைப்பான். அல்லேலூயா. இதுதாங்க அழைப்பு, இதுதாங்க தெரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. பாருங்க, நெகேமியா என்கிற இயேசு பரலோகத்திலே இருந்து ராஜாவுடைய அரண்மனையிலே இருந்து பிதாவுடைய அரண்மனையிலே இருந்து இந்த எருசலேம் என்கிற இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆமென். எதற்காக? அலங்கம் என்னானது? இடிந்து போனது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏதேதோ காரியங்கள் என்ன ஆயிடுச்சு? இடிந்து கிடக்கிறது. இடிந்ததோடு மட்டுமல்ல, அது என்ன ஆயிற்று? மண்மேடானது, சாம்பலானது. இதற்காக நெகேமியா புதிய கற்களை என்ன பண்ணல? புதிய கற்களை கொண்டு வரல. எந்த கல்லு விழுந்ததோ அதே கல்லை திரும்ப அந்த இடத்துல தூக்கி வைக்கிறவன் நெகேமியா. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நீ விழுந்ததுனால உன்னை தள்ளுகிறவர் அல்ல. ஆமென். நீ ஏதோ சோர்ந்து போனதுனால உன்னை வேண்டாம் என்று சொல்லுகிறவர் அல்ல. உச்சாமா சொல்லுங்கள பார்க்கலாம். என்னை மறுபடியுமாய் தூக்கி எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அதே இடத்துல வைக்கத்தான் நெகேமியா இன்றைக்கு வந்திருக்கிறான். அல்லேலூயா. நீ எந்த காரியத்துல விழுந்த என்கிறது முக்கியம் அல்ல, இன்னைக்கு ஜீவனை கொடுக்க நெகேமியா வந்திருக்கிறான். ஆமென். அப்படியானால் இங்கே எலியா பாருங்க, பலி செலுத்த வேண்டும். எலியாவுடைய தேவை என்ன? அவனுக்கு ஒரு பலிபீடம் தேவை. அந்த தேவைக்கு இதற்கு முன்பதாய் எந்த பலிபீடம் இருந்ததோ, எது விழுந்து போனதோ அதையே தூக்கி நிறுத்துகிறான். ஆமென். பாருங்க, எலியாவின் காலத்துல தேசம் ரெண்டாய் இருக்கிறது. ஒன்று வடக்கு தேசம், இன்னொன்று வடக்குனா தெற்கு தான். ஒன்று இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று யூதேயா தேசம். பாருங்க, பிரிஞ்சிட்டாங்க. ஆனா எலியா கற்களை எடுத்து வைத்த பிற்பாடு அவன் என்ன பண்றான்? 12 நாமத்தை என்ன பண்றான்? சொல்றான். பிரிவினை என்கிறது அவனுடைய மனதில் இல்ல, தெரியல அவனுக்கு.
ஞாபகம் ஞாபகத்துக்கு வரல பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஏதேதோ காரியத்துல எப்படி விழுந்தாலும் இன்றைக்கு இந்த பந்தியின் மூலமாக நீ விழுந்து போன இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் உன்னை நிறுத்துகிறவர். சாம்பலாய் போன கற்களுக்கு ஜீவனை என்ன பண்ணுகிறவர்? கொடுக்கிறவர். புதிய கற்களை என்ன பண்ணுகிறவர் அல்ல, அவர் கொண்டு வருகிறவர் அல்ல. இங்க பாண்டிச்சேரியை சந்திக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை தெரிந்திருப்பாரானால் அவரே அதே கர்த்தர் உங்களை கொண்டு அதே காரியத்தை செய்து முடிப்பார். நீ வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல. அப்ப அதே காரியம்தான், அதே கல்லு தான் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வசனம் சொல்லுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழியிலே நின்று பூர்வ பாதை எதென்று விசாரித்து நல்ல வழி பார்த்து அதிலே பூர்வ பாதை. வழியை என்ன பண்ண வேண்டாம்? வழியை என்ன பண்ண வேண்டாம்? 4000 வருடங்களுக்கு முன்பதாய் ஆபிரகாம் எந்த வழியிலே நடந்தானோ அந்த வழியை என்ன பண்ண வேண்டாம்? மாற்று. இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகங்க. ஆபிரகாம் இருந்த போது மின்சாரம் கூட இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, செல்போனு ஒண்ணுமே இல்ல. இப்போ நாம் எவ்வளவோ அட்வான்ஸா என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஆகையினால கொஞ்சம் சேஞ்ச் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டாம். ஆபிரகாம் நடந்த பாதையில் தான் நாம் இன்னைக்கு என்ன பண்ண வேணும்? நடக்க வேணும். ஈசாக்கு நடந்த பாதையில் என்ன பண்ண வேணும்? பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 23:10. பூர்வ எல்லைக்குரிய அப்படின்னு என்ன? பழைய காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடந்தாங்களோ அதே காரியத்தை என்ன பண்ண, நீ அந்த காரியத்தை இன்னைக்கு என்ன பண்ணி கொள்ளாத பாருங்க. அப்படின்னா என்னங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எப்படி நடந்தாங்களோ அப்படியே என்ன பண்ண வேணும்? நெகேமியா சொல்லுகிறான், என் பிதாக்களுடைய கல்லறைகள் பாழாய் போயிற்று. யார் அந்த பிதா? ஆபிரகாமுடைய கல்லறை என்னானது? அவன் கல்லறையை கட்டுறதுக்கு, கல்லறைக்கு நான் பற்றி பேசவில்லை. ஆபிரகாமுடைய கல்லறை என்பது இடத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போய் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்கு ஆபிரகாம் அந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கு எப்படி போனது? பாழாய் போச்சு. அதுக்கு தான் என்ன பண்ண வேணும்? ஜீவனை. நீ கீழ்ப்படுகிற சுபாவத்திற்கு இன்றைக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். ஈசாக்கினுடைய கல்லறை பாழாய் போனது. தகப்பனுக்கு 110 வயசுக்கு மேல ஆயிற்று. பையனுக்கு ஒரு 14-15 வயசு ஆயிருச்சு. அப்பா தூக்கி விறகு கட்டை மேல அவன் வைக்க முடியாது. நான் நினைக்கிறேன், ஈசாக்கு அந்த விறகு கட்டை மேல ஏறி படுடா, நான் உன்னை பலி செலுத்தணும்னு சொன்னேன். ஈசாக்கு என்ன பண்ணான்? இது முதலே தெரிஞ்சுதான் உன்னையே ஊர்ல பாருங்க. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் இன்னைக்கு உலகத்துல 4 பேர் நம்ம சொல்ற வார்த்தை கேட்க மாட்டோம். 4 பேரு நம்ம சொல்ற உலக பிரகாரமா பேசுறேன். உலகத்தில் ஒண்ணு நம்மளை பெற்றவங்க. இப்போ பௌத்ரா சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணணும். 2வது நம்ம பெற்றவங்க. நம்ம பெற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்டா நம்ம பையனே இல்லை. சரிங்களா சிஸ்டர்? இல்லைங்க, நம்ம சொல்ற வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க.
மூணாவது நமக்கு வாட்சல். நாலாவது நமக்கு நாம கேட்க மாட்டோம். நான் செய்ய வேண்டியதை விருப்பத்தை என்ன பண்ண மாட்டாங்க, முடியல, என்னால செய்ய முடியல. பாருங்க, சரி இருக்கட்டும். ஈசாக்கு என்கிறதான தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான ஒரு அனுபவம் இன்றைக்கு என்ன ஆனது, பாழாய் போயிற்று. பாருங்கள், இன்றைக்கு ஒரு வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டிக்குள்ளும் பிறகும் தாய்க்குள்ளும் இப்பொழுது உனக்குள்ளும் அப்பாவுக்கு ஒரு விசுவாசம், தாத்தாவுக்கு ஒரு விசுவாசம், அப்பாவுக்கு ஒரு விசுவாசம், இப்ப பையனுக்கு ஒரு விசுவாசம் என்கிற விசுவாசம் இல்லை. அப்பா எப்படி, தாத்தா எப்படி ஆராதித்தானோ அப்படித்தான் பேரை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறான், ஆராதிக்கிறான். பாட்டி எப்படி விசுவாசத்தில் இருந்தாங்களோ அப்படித்தான் பேரனை என்ன பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்க, ஒரு பாஸ்டர் பழைய பஸ்டாண்டு கூப்பிட்டாரு. எதுக்கு, என்ன விஷயம்? நான் செத்தா நீங்க வந்து பிரசங்கம் பண்ண, நான் செத்தா நீங்க வந்து செத்து போனா பரப்பல. அப்ப நான் எப்போ போய் பிரசங்கம் பண்றது, நீங்க எப்போ சொன்னது, என்னங்க பிரச்சனை? பையன் என்னை விட்டு என்ன பண்ணிட்டான். ஏங்க அவன் கொஞ்சம் மாடனா என்ன பண்ணணுங்கிறான், மாடனா யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணணுங்கிறான், கொஞ்சம் உடம்பு அசைக்கணும், கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும் யோசிக்கிறான். பாருங்க, அது என்னுடைய விசுவாசத்துக்கு ஒத்து வரல, பிரிஞ்சு போயிட்டான். இப்போ இன்னைக்கு உலகமே எப்படித்தான் போயிட்டு இருக்குது, எப்படிதான் போயிட்டு இருக்குது. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? தேவன் கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? என்னை கனம் பண்ணுகிறவன் நானும் கனம் பண்ணுகிறேன். பிதாவை பார்க்கிறான், பார்த்த உடனே ஐயோ நான் என்னானேன். மனோவை பார்க்கிறான், தூதனை பார்க்கிறான், ஐயோ நாம் செத்தோம். தானியேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசி தேவதூதனை பார்க்கிறான், 2 காலில் என்ன ஆகிவிட்டது, அடிக்கிறது. சில நாள் வியாதிப்பட்டான். அப்பேற்பட்டதான தேவ சமூகத்தில் உனக்கு ஆடுறதுக்கு எப்படியா ஒரு தைரியம் வந்தது? போகட்டும். இன்றைக்கு மண்மேடிலான கற்களுக்கு தான் ஜீவனை கொடுக்க இயேசு பூமிக்கு வந்தார். ஆமென். நான் உண்டாக்கின மனிதன் இன்றைக்கு மண்மேடாய் போனான், அவனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததாலே பாருங்கள், அப்பொழுது பெலிஸ்தியர் அவன் மேலே பொறாமை கொண்டு, இந்த ஈசாக்கின் மேலே பொறாமை கொண்டு என்ன செய்கிறாங்க? அதற்கு கீழே பாருங்க, 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த தகப்பன் வெட்டின துறவுகளை மூடி போட்டாங்க. யாரு? யாரு? பெலிஸ்தியன். பெலிஸ்தியன் என்றால் சுற்றி திரிகிறவன் என்று அர்த்தம். பெலிஸ்தியன் என்றால் அலைந்து திரிகிறவன் என்று அர்த்தம். யோபு புஸ்தகத்தில் பார்க்கிறோம், சாத்தானே நீ எங்கிருந்து வர? நான் எங்கிருந்து வரேன்? பூமி எங்கும் சுற்றி திரிந்த. அப்போ பெலிஸ்தியன் என்கிறவன் பிசாசு, அவன் சாத்தான். அவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணி போட்டானா? மூடி போட்டான்.
இப்போ அவன் பையன் வரான், யாரு? ஈசாக்கு. எப்படி ஆயிரும்? நாம் கேராகிலே போய் குடியிருக்கலாம், ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இருக்கிறது, எனக்கு தண்ணீர் இருக்கிறது, எதிர்பார்ப்போடு வருகிறான். அங்கே என்ன செஞ்சிட்டாங்க? பெலிஸ்தியர் மூடி போட்டாங்க. அப்பொழுது ஈசாக் என்ன செய்கிறான்? அதுல வாசிங்க. துறவுகளை மறுபடியும் தோண்டி கரெக்ட் தாங்க. அந்த ஆரம்பத்தில் வாசிங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளுமான துறவுகளை ஆபிரகாம் வெட்டினதை பெலிஸ்தியர் தூர்த்து போட்டார்களே, அந்த துறவுகளை மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன பண்ணினானா? பெலிஸ்தியன், பிசாசு, சாத்தான் எந்த துறவை மூடி போட்டானோ அதே துறவை ஈசாக்கு தோண்டினான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தோண்ட வேண்டிய காரியம், இன்றைக்கு நீ மறுபடியும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், மறுபடியும் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கல் எதுவென்று சொன்னால், எந்த கல்லு எங்க விழுந்ததோ அதை எடுத்து அதே இடத்திலே வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜபமே இல்லை, எல்லாம் அறிக்கையிட்டு ஜபம் பண்ணுங்க. ஏதாவதுனா இனிமேல் பைபிள் வாசிப்பேன் பண்றது எது இல்லை, எது பிசாசு தூர்த்துட்டு போயிட்டான், எதையும் மூடிட்டு போயிட்டான், எதையும் மூடிட்டு போயிட்டான், அதிகால ஜபத்தை எண்ணிட்டு போயிட்டான், மூடிட்டு போயிட்டான். இப்போ ஈசாக்கு வரான், அது போனா போயிட்டு போகுது. இனிமேல் நான் ஒரே பைபிள் வாசிப்பேன். ஐயா, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து 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 ஆதியிலே செய்த கிரியையை நீ என்ன பண்ணு? நீ செய். அப்படின்னு என்ன? எந்த காரியத்தை செய்ய தவறினாயோ, எந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே பாழாய் போயிற்றோ, அந்த காரியத்தை திரும்ப எடுத்து நீ நிறுத்து. ஹல்லேலூயா. எதையோ தூக்கி நிறுத்தாத. அந்த கொண்டு போய் வச்ச அந்த கல் அந்த இடத்துல என்ன ஆகாது? என்ன ஆகாது? ஃபிட் ஆகாது. இன்னைக்கு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட ஒரு காரணம், அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் விளைய செய்தான். ஒரு காரணம் என்ன? அப்பா எந்த துறவை தோண்டினாரோ அதே துறவை அவன் தோண்டினான். இன்னைக்கு கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை விட்டாய்? எந்தெந்த காரியத்தை உன் வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில விட்டாயோ அந்த காரியத்தை நீ செய்யும்படி ஒப்புக்கொடு. அவன் மூடின துறவுகளை என்ன பண்ணினானா? மறுபடி. என்ன துறவு? லேவியராகமம் 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். முதலாவது துறவுக்கு பெயர் மெக்காதிஸ். முதலாவது துறவுக்கு பேரு மெக்காதிஸ், பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில், என் பிரியமே ரூபவதியே உன்னுடைய கழுத்து எப்படி இருக்கு? அழகா இருக்கு. கழுத்து என்ன? வாட் இஸ் மீன் பை கழுத்து? தலையையும் இந்த உடம்பையும் இணைக்கிற ஒரு பகுதி தான் கழுத்து. தலையாகிய கிறிஸ்துவையும் சரீரமாகிய உன்னையும் ஒன்றாய் இணைப்பது பரிசுத்தம் என்கிற கழுத்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு அது என்ன ஆனது? நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போனது. அப்ப அதை என்ன பண்ண வேணும்? பாருங்கள், பரிசுத்தம். முதல் பரிசுத்தம் எபிரேயர் 12:14.
யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை இது பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிறது காரியம். பிதா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். என்ன பண்ணுகிறார்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னிடத்தில் என்ன பண்ண முடியாது. சரி, அதனாலதான் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர் இருக்கா? இல்ல. இது ஒண்ணுதாங்க. அல்லேலூயா. எல்லா தேவர்களுக்கும் உலகத்திலே இருக்கிற எல்லா கடவுளுக்கும் நம்முடைய தேவனுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் பரிசுத்தர். 1 யோவான் 1:9 7 வாசிக்கிறீங்களா? அப்படியே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி இது இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். முதல் காரியம் பிதா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம் குமாரன் மூலமாய் நமக்கு ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கிறார். 3 சங்கீதம் 51:17 சங்கீதம் தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். 17 தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இவன் பாவம் செஞ்சிட்டான். இருதயத்தில் என்ன ஆகிட்டு இருக்கிறான்? இப்போ குத்தப்படுகிறான். இந்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். தாவீதன் என்ன பண்ணிட்ட? பாவம் செஞ்சிட்ட. உணர்த்துகிற ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை என்ன பண்ணுகிறாரா? உணர்த்துகிறார். அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பிதா பரிசுத்தர் எதிர்பார்க்கிறார். குமாரன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள். இந்த அக்கினி தழல் உன்னுடைய உதடுகளை சுட்டதினாலே உன் பாவம் நிவர்த்தியானது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் சத்தியம். வசனத்தினாலே பரிசுத்தம். பிதா பரிசுத்தமாக்குகிறார். குமாரன் பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார். வசனம் பரிசுத்தமாக்குகிறது. 1 தீமோத்தேயு 4:5 1 தீமோத்தேயு 4:5 அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஜெபத்தினாலே பரிசுத்தமாக்கும். அப்ப பாருங்க, பரிசுத்தத்துக்கு 5 காரியத்தை சொல்லியிருக்கேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய வசனம், அடுத்து கடைசியா ஜெபம். ஜெபம் பண்ணலினா நாம் என்னவா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ ஜெபத்துக்கு எல்லாரும் என்ன செய்யுங்கள்? கூடி வாருங்கள். ஆமென். அப்ப 5 காரியங்களாலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். மெக்காதிஸ் இது எங்க விழுந்ததோ அங்கே நாம் எடுத்து நிறுத்தணும். 2வது காரியம் நியாயாதிபதிகள் 6:23 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோழி நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கர்த்தரிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அங்க பாருங்க என்ன சொல்லுது. யெகோவா ஷாலோம். அந்த இடத்துக்கு என்ன பண்ணினானா? யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானம், உனக்கு 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 சமாதானம். இன்னைக்கு நமக்கு எப்போது சமாதானம் வரும்? பிலிப்பியர் 4:6
பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே நிரப்பும். எப்போது? ஜெபம் ஜெபம் பண்ணுகிற போது. ஜெபத்தை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டாம்? நீ தனி ஜெபம் பண்ணு. சபையோடு கூடவும் சேர்ந்து என்ன பண்ணுங்க? அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். அந்த இடம் பேதுரு சிறையில் இருக்கிறார், சபையார் ஜெபிக்கிறார்கள், பேதுருடைய சிறைச்சாலை கதவு. அப்ப எல்லாவற்றுக்கும் ஜெபம் என்கிறது ஒரு அஸ்திபாரம். உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போவதற்கு காரணம் ஜெபம் என்கிற கல்லு என்ன ஆகிவிட்டது. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல தேவ சமூகத்தில் வந்து சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எப்தா மிஸ்பாவிலே போய் என்ன பண்ணானா? ஜெபம் பண்ணான். அந்த சீலோவிலே போய் என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணான். கவனிக்கிறீங்களா? எசேக்கியா ராஜா தேவாலயத்தில் போய் எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஜெபித்தா கேட்கிறார். ஆனா அவர் சமூகத்துக்கு வருகிற பொழுது அந்த ஜெபத்தை என்ன பண்றார் கர்த்தர்? ஆமென். சமாதானம். மூன்றாவது காரியத்தோடு நினைக்கிறேன். ஆதியாகமம் 22:14. யெகோவா ஈரே, யெகோவா கர்த்தருடைய பர்வதத்திலே. பாருங்கள், ஏன் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது? இங்க 2 காரியங்களை, 2 வசனங்களை சாட்சியாக வேதம் சொல்லுகிறது. 1 6வது வசனம், 2 8வது வசனம். இருவரும் கூடி போனார்கள். இருவரும் கூடி போனார்கள். யார் யாரும்? ஆபிரகாமும் ஈசாக்கும். அப்பா தன்னுடைய மனதிலே இருக்கிற காரியத்தை தன்னுடைய மகனிடத்திலே, ஆமா எல்லாரும் கவனிக்கிறீங்களா? முடிஞ்சது, கொஞ்சம் கவனிங்க. அப்பா இருதயத்திலே இருப்பதை மகனிடத்திலே சொல்லவே இல்லை. ஆனால் மகன் அப்பாவுடைய சித்தம் இன்னது என்று அறிந்து அந்த சித்தத்துக்கு தன்னை என்ன பண்ணினார்? ஒப்பு கொடுத்தான். ஆமென். நோவா புறாவை அனுப்புகிற பொழுது என்ன சொல்லி அனுப்பினான்? என்ன சொல்றான்? ஒண்ணுமே சொல்லல. புறா தன்னை அனுப்பினவனுடைய சித்தத்தை அறிந்து அவனுக்கு ஏற்ற ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்த தீர்க்கதரிசி வருகிறான் தாவீதின் இடத்துல. எப்பா தாவீதே, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் ஜனம் எகிப்திலே இருந்து வந்தது முதற்கொண்டு இன்னைக்கு வரையிலும் நான் கூடாரத்திலே உலாவினேன். எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். எவன் மனசுலையும் வரல. ஆனா உன் மனசுல அது வந்துருச்சு பாரு. உனக்கு நான் ஒரு வீட்டை அங்க கட்டுறேன். ஆமென். இதுதாங்க ஆதி மனிதன் ஆதாம். அவனுடைய பிள்ளைகள் ஆதாம் பலி செலுத்தவில்லை. ஆனா பிள்ளைகள் இருவரும் பலி செலுத்துகிறாங்க. தேவன் எப்படி விரும்புவார் என்று அறிந்து அந்த சித்தத்துக்கு அவன் பலி செலுத்தினானே, அது கர்த்தர் அங்கீகரித்தான். அவர் சொல்லல, ஆனால் இவன் இருதயத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னவாய் இருக்கும் என்று சொல்லி அறிந்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானே, அந்த இடம் எவ்வளவாய் இறங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய சித்தம், தேவ சித்தம் எனக்கு என்ன சித்தம்னு நீங்க யோசிப்பாங்க. சொன்னா கஷ்டம். ஒரு சில பிள்ளைங்க ஐயோ செய்ய மாட்டேன்,
எங்க அப்பா திட்டுவாரு. எங்க அப்பா சொல்லுங்க, நீங்களாம் சொல்லியிருக்க மாட்டீங்க. எங்க அப்பா திட்டுவாரு, எங்க அம்மா திட்டுவாங்க, எங்க ஊழியக்காரர் கேட்பாரு. அப்படின்னு என்னென்ன காரியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சபையில ஜெபம் என்கிற ஒரு காரியத்துக்கு உங்களால் முடிந்த காரியத்தை நேரத்தை ஒதுக்குங்க. ஆமென். இது எப்போது எப்படிதான் இருக்குது? எப்படி இருக்குது? திறந்துருக்கு. நீங்க நினைச்ச நேரம் என்ன பண்ணலாம்? வரலாம். இங்க வந்து உங்க காரியத்தை என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு முன்பாக சொல்லுங்க. கர்த்தர் வீட்டுல இருந்தா கேட்க மாட்டாருங்கிற வாதத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. தேவன் ஒரு இடத்த என்ன பண்ண அங்க ஆதியாகமம் 22:14 வாசிங்க. ஆபிரகாம் இங்க யாராவது சொல்லுங்களா பார்க்கலாம். இல்ல ஆபிரகாம் அடுத்த வார்த்தை எந்த இடத்திற்கு? அந்த இடத்திற்கு. எந்த இடத்திற்கு? எந்த இடத்திற்கு? ஏங்க மோரியா தேசத்து மலை முழுசும் இல்லை, சரிங்களா? மோரியா தேசத்து மலை முழுசும் யெகோவா ஈரே இல்ல, சரிங்களா சிஸ்டர்? ஒரே ஒரு இடம் தான். அது எத்தனை ஒரு 10க்கு 10 கூட இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இடம் தான் என்ன? யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல நீ வந்து செய்கிற காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் பார்த்து கொள்ளுவார். நீங்க அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த காரியங்கள் பிசாசு தூர்த்து போட்டான், நம்ம வாழ்க்கையில மூடி போட்டான். வாரத்துக்கு ஒரு தடவை வந்தா சொல்லுங்களேன் போதும். இன்னைக்கு எந்தெந்த கல்லு? முதல் காரியம் பரிசுத்தம், இரண்டாவது காரியம் சமாதானம், ஜெபம், மூன்றாவது காரியம் ஆபிரகாம் யெகோவா ஈரே. யெகோவா தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறது. கஷ்டம் தாங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் எங்க எல்லா வழியும் திறந்து எல்லா பாதையும் செட் பண்ணிட்டு உங்களை போனதானதை நேராக்கி கரடு முனதானதை செம்மையாக்கி உங்களுக்கு ஒரு கார்பெட்டு போட்டு என் மகளே பெரியமே ரூபவதியே சோழமித்தியே நீ வந்து என்ன பண்ணுமா? ஜபத்துக்கு கர்த்தர் போடுவாரா? போடவே மாட்டான். சிஸ்டர் போடுவாரா? நம்ம தாங்க பிரயாசப்பட வேண்டும். இந்த காரியங்கள் விழுந்து போயிட்டு இன்றைக்கு தேவன் பெரிய காரியங்களை சபையில செய்ய வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் தேவைப்படுகிறது, அது ஜெபமே. ஆமென். ஹல்லேலூயா. கூடி ஜெபிங்க. நாம் கூடி ஜெபிப்போங்க. 2 பேரோ 3 பேரோ ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யட்டும். ஹல்லேலூயா. இந்த கல் இன்னைக்கு விழுந்து போயிட்டுங்க. இதற்கு இந்த பந்தியில நம்ம உயிர் கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இனிமேல் நிந்தையை அனுபவிக்காதபடி, இனிமேல் அவமானத்தை அனுபவிக்காதபடி நாம் சாம்பலாய் போன கற்களாகிய ஜபத்துக்கு உயிரை கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாம் ஜெபிப்போம். ஜெபிக்கிறீங்களா?